அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூறிவிட முடியாது என குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 27ஆம் தேதி நடந்த கரூர் துயரத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதேதோ இந்த சம்பவத்தில் அரசுக்கு தொடர்பே இல்லை என்பது போல பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அக்டோபர் 4ஆம் தேதி இந்து பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த இன் கரூர் வேர் தேர் வாஸ் நோ வே அவுட் என்ற தலைப்பில் வெளியான செய்தியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், many residents insist that the disaster was neither accidental nor unforeseen and that it was the outcome of poor planning and official neglect. அதாவது கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது, சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறியதாக செய்தி கூறுகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்பதுதானே உண்மை என்றும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த செய்தியில் கூறுவது, கடந்த சனிக்கிழமை காலை 10 மணி நேர அளவில் பலர் வந்துவிட்டதாகவும் மதியம் 3 மணிக்கு யாரும் சாலையில் வாகனங்களில் போகக்கூட முடியவில்லை என்றும், மாலை அப்பகுதியில் திரும்புவதற்கு கூட இடமில்லாத நிலையில் அப்பகுதியில் சூழல் காணப்பட்டதாகவும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய திரு சீதாராம் என்பவர் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதமாக ஏற்பட்ட நிலையிலும் மேலும் மேலும் மக்களை கூட்ட அப்பகுதிக்கு அனுமதி கொடுத்தது ஏன், அப்படி அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்ற பல கேள்விகள் அரசு நிர்வாகத்தின் மீது எழுவது நியாயம்தானே என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் குறிப்பிட்டிருக்கிறார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட லில்லி என்பவர் இது குறித்து கூறும்போது, விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் மின்தடை ஏற்பட்டதாகவும், மைக் வேலை செய்யவில்லை என்றும், கூட்டம் அமைதி இழந்தது என்றும், அந்த நெரிசலில் 2 குழந்தைகளுடன் கீழே விழுந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். லில்லி என்பவர் கூறியதில் உண்மை இல்லை என்று கூறிவிட முடியாது. அப்பகுதியில் வசிக்கக்கூடிய சித்ரா என்பவரும் இதே போன்று ஒரு கூற்றை முன்வைத்திருக்கிறார். மக்கள் பல மணி நேரமாக நின்று கொண்டிருந்ததால் குழந்தைகள் மயக்கமடைந்ததாக கூறுகிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கப்படவில்லை? அடுத்ததாக, ஜெனரேட்டராலோ மின்துறை மூலமாகவோ மின்தடை ஏற்பட்டாலும் கூட்டம் பதற்றம் அடையத்தானே செய்யும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த நிகழ்ச்சிகளுக்காக செய்யப்படக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டம் போட்டாரா? இது குறித்து காவலர்கள் அனைவரையும் கூட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி பேசுவதற்கு கூட்டம் போடப்பட்டதா? இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா? இது பற்றி எந்த விவரமுமே இல்லாமல், இது பற்றியெல்லாம் எந்த பாதுகாப்பு திட்டம் இல்லை என்றால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழத்தானே செய்யும் என அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்தில் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி இருக்கக்கூடிய நிலையில் 25,000 பேர் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? 10,000 பேர் கூடக்கூடிய அந்த இடத்தில் மக்களை மேலும் மேலும் அனுமதித்தது ஏன்? அந்த இடத்தில் 25,000 மக்கள் கூடும்போது அதனை தடுக்காமல் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? மக்கள் அதிக அளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் வேடிக்கை மட்டும் காவல்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்பினார். கரூரில் நடந்த சம்பவம் ஒரு விபத்து என்றோ அதை எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது என குறிப்பிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார்.
அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 27ஆம் தேதி நடந்த கரூர் துயரத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்தில் அரசுக்கு எந்த தொடர்புமே இல்லை என்பது போல பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அக்டோபர் 4ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையில் இன் கரூர் வேர் தேர் வாஸ் நோ வே அவுட் என்ற தலைப்பில் வெளியான செய்தியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், many residents insist that the disaster was neither accidental nor unforeseen and that it was the outcome of poor planning and official neglect. அதாவது கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூறிவிட முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறியதாக செய்தி கூறுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயரச் சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்பதுதானே என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த செய்தியில் கூறுவது, கடந்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கே பலர் வந்துவிட்டதாகவும் மதியம் 3 மணிக்கு யாரும் சாலையில் வாகனங்களில் போகக்கூட முடியவில்லை. மேலும் மாலை அப்பகுதியில் திரும்ப கூட இடமில்லாத அளவிற்கு சூழல் இருந்ததாகவும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய திரு சீதாராம் என்பவர் தெரிவித்ததாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையிலும் மேலும் மேலும் அந்த பகுதிக்கு மக்களை கூடுவதற்கு அனுமதித்தது ஏன், அப்படி அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது எதற்காக என்ற பல கேள்விகள் அரசு நிர்வாகத்தின் மீது எழுவது நியாயமான ஒன்றுதானே என அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட லில்லி என்பவர் கூறும்போது, விஜய் பேச ஆரம்பித்தவுடன் மின்தடை ஏற்பட்டதாகவும், அவர் பேச ஆரம்பித்தவுடன் மைக் வேலையே செய்யவில்லை என்றும், கூட்டம் அமைதி இழந்தது என்றும், அந்த நெரிசலில் 2 குழந்தைகளுடன் தான் கீழே விழுந்து விட்டதாகவும் அந்த லில்லி என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார். லில்லி என்பவர் கூறியதில் உண்மை இல்லை என்றும் கூறிவிட முடியாது. அப்பகுதியில் வசிக்கும் சித்ரா என்பவர், மக்கள் பல மணி நேரமாக நின்று கொண்டிருந்ததால் குழந்தைகள் எல்லாம் மயக்கமடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கப்படவில்லை? அடுத்தபடியாக, ஜெனரேட்டராலோ மின்துறை மூலமோ மின்தடை ஏற்பட்டாலும் கூட்டம் பதற்றம் அடையத்தானே செய்யும். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டம் போட்டாரா? இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா? இது பற்றி எந்த விவரமும் இல்லை. இது பற்றியெல்லாம் எந்த பாதுகாப்பு திட்டமும் இல்லை என்றால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என வேண்டுமென்றே ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழத்தானே செய்யும் என அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூடக்கூடிய வசதி உள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வெறும் 10,000 மக்கள் மட்டும்தான் கூடுவதற்கான வசதிகள், இட வசதி இருக்கின்றது என்ற நிலையில் அந்த இடத்தில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிக அளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்தது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த செய்தியில் ஈரோட்டிலிருந்து வந்து உயிர் தப்பிய கார்த்திக் என்பவர் கூறுவது, ஒரு சில காவலர்களே சாலையோரம் நின்று கொண்டிருந்தனர். பல காவலர்கள் வெளி வளையத்தில் போக்குவரத்தை சரி செய்ததாகவும், 1015 காவலர்கள் மட்டும் வாகனத்தை ஒட்டியும் முன்னும் நடந்து வந்ததாகவும், அதிக அளவில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததால் இந்த துயர சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சில காவலர்கள் மட்டுமே முன்னும் பின்னும் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்ததாகவும், 10-15 காவலர்கள் மட்டுமே அந்த வாகனத்தை ஒட்டி நடந்து வந்ததாகவும், இது குறித்து முன்னதாகவே ஏற்பாடெல்லாம் செய்திருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என்று திரு கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கள நிலவரப்படி கூட்ட இடத்தில் போதுமான காவலர்களை கொண்டு ஆரம்பம் முதலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டது என்பதுதான் இதன் பொருள். மேலும் விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் காவலர்கள் உள்ளே கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காட்டிய அக்கறையில் பொதுமக்களை பாதுகாப்பில் காட்டவில்லை என்பதுதானே இதன் மூலம் தெரிகிறது என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் கூடுதல் காவல்துறை தலைவர் தேவ ஆசீர்வாதம் 20 நபர்களுக்கு ஒரு காவலர் போடப்பட்டதாக கூறுகிறார். இது ஒரு வேலை நாம்சாக இருக்கலாம். ஏனெனில்
500 காவலர்கள் பாதுகாப்பில் இருந்ததாக ஆரம்பத்தில் இவர் கூறினார். அதன் பிறகு எண்ணிக்கையை அவர் குறிப்பிடவே இல்லை. மேலும் உண்மையில் அந்த பாதுகாப்பு பணியில் எவ்வளவு காவலர்கள் கூட்ட நிகழ்வுக்கு பணியமர்த்தப்பட்டனர் என்பதை ஏன் காவல்துறை வெளிப்படையாக கூறவில்லை? இந்த சம்பவம் நிகழ்வின் போட்டோக்களிலும் வீடியோக்களிலும் குறிப்பாக கூட்டம் நடந்த இடத்தில் அதிகமாக காவலர்கள் காணப்படவில்லை என்றுதான் மக்கள் பேசுகின்றனர். கூட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் காவலர்கள் அதிகப்படியான காவலர்கள் காணவில்லை என்று மக்கள் பேசுவதாகவும், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களாலும் சம்பவ இடத்திலும் இருந்தவர்களாலும் கூறப்படும் உண்மைகள் என்றும் இவற்றை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துயர சம்பவத்திற்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைத்து இந்த அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாதியங்கள் இந்த செய்தியை மீண்டும் படித்து உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் குளறுபடி செய்த அரசின் நடவடிக்கைகளை ஒரு நபர் விசாரணை குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார்.